இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஏகே அண்ட் த்ரிஷா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹாப்பியாக அமையல. ஸோ த்ரிஷா பார்த்தீங்கன்னா ஏகே விட்டு பிரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதா முடிவெடுக்க, ஏகே பார்த்தீங்கன்னா ஓகே இது நம்ம லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கணும்னு சொல்லி த்ரிஷாவை வீட்டில் விட போறாரு. ஸோ போகிற வழியில் த்ரிஷா வந்து மிஸ் ஆயிடுறாங்க. த்ரிஷாவை யார் கடத்தினா, எதுக்காக கடத்துறாங்க, இவங்க 2 பேரும் ஏன் பிரியணும்னு நினைக்கிறாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் இந்த விடாமுயற்சி. ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் அண்ட் விஷுவல்ஸ். ட்ரைலரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டில் இந்த மேக்கிங் அண்ட் விஷுவல்ஸ்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. கலர் கிரேடிங், கேமரா ஆங்கிள்னு சொல்லி எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனே கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் மொதல் ஃபைட் சீனே கிக் ஆஃப் ஆகுது. அது வரைக்கும் படம் ஸ்லோவாக தான் போகும். பட் எங்கேயுமே லேக் அடிக்காது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏகே கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. லைக் இதுக்கு முன்னாடி வந்த ஏகே ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஒரு டாப் ஹீரோ படம்னாலே ஒரு 20-30 பேர் அசால்ட்டாக அடிச்சு போட்டு பழம்பிட்டே இருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகேயோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் சுற்று போட்டாங்கன்னா ஏகே ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நார்மலான சாதாரண மனுஷனோட ஒரு கேரக்டர் தான் ஏகே பண்ணியிருக்காப்புல. அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏகேயோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஸ்டைலிஷாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஏகேயோட இன்ட்ரோ. அண்ட் ஏகேயோட தாண்டி மற்ற கேரக்டரோட இன்ட்ரோஸும் அண்ட் அவங்களுக்கு கொடுக்குற பில்டுன்னு சொல்லி எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் இருக்கிற ஃபைட் சீன்ஸில் பிடிச்ச அளவுக்கு வெரைட்டியாக கொடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பர். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரவன் கேங் கூட காருக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் சீன் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த சின்ன இடத்துக்குள்ளே அவங்க ஃபைட் கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கேற்ற கேமரா ஆங்கிள்னு சொல்லி எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் சவடி காசாங் பிளேஸ்மெண்ட் பண்ண இடமும் செம்ம. ஸ்டார்டிங்லேயே ஏகேயோட இன்ட்ரோ அண்ட் அடுத்து சவடி காசாங் சொல்லி ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜானருக்குள்ளே கொண்டு வரதுலாம் உண்மையிலே செமையா. அண்ட் அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு போகணும்னு வச்சுங்களேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட் சீன் முடியறதுக்கு அப்புறத்துலேருந்து படம் ஃபுல்லாக லேக் வந்து நான் செமையாக ஃபீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ஸ்லோவாக போகும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பெருசாக லேக் இருக்காது. ஃபைட்டுக்கு அப்புறமே படம் ஃபுல்லாக ஃபைட்டாக தான் போகும், பட் வந்து லேக் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் ஒரு வீட்டில் வந்து ஒரு பார்ட்டியை வச்சு ஒரு சீக்வன்ஸ் போகும், அது வந்து ரொம்பவே சில்லியாக இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி படம் வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது இது என்னடா சீன், இது எதுக்கடா இப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு லேட் ஆகுது. அண்ட் நான் சொன்னேன்ல, மற்ற கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ணி அவங்களுக்கு ஒரு பில்டெல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே செட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ்டாக போகும்போது அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, ஒரு நல்ல எண்டிங்கே இல்லை அவங்களுக்குலாம். உதாரணம் சொல்லலாம், ஆரவ் கேரக்டர் சொல்லலாம். ஆரவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிரு பிடிச்சவனா இருக்கும். ஏகேவெல்லாம் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணலாம். ஏகேவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏகே வந்து ஆரவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஏகே மேலே ஒரு கோவத்தில் இருப்பான். நான் வந்து ஆரவ் அண்ட் ஏகேவோட ஃபைட் எப்படி இருக்கும் தான் ஏற்ற மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ரைட்டிங் போயிட்டு இருக்கும். பட் நீங்கள் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்டாக வரும்போது என்னடா இப்படி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பில்டை வந்து ஸ்டார்டிங்லேயும் செட் பண்ணிட்டே வருவாங்க, பட் கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி சப்பன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் அர்ஜுனுக்கும் ரெஜினாவுக்கும் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி பில்ட் பண்ணிட்டே வருவாங்க, பட் எண்டிகிட்ட வரும்போது ஏதோ முடிக்கணும்னு முடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் சொல்லவே இல்லை. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வர வரும், அதுக்கு வந்து படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் நல்லாவே எழுதிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் வில்லன் கேரக்டர் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகல. ஏகே கேரக்டர் த்ரிஷாவை காப்பாற்றுறது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. ரேண்டமாக அவர் நிற்கும் போதே பக்கத்தில் ஒரு க்ளூ வந்துடுது, அந்த க்ளூ வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் கண்ணு முன்னாடியே க்ளூ இருக்கிற மாதிரியே காட்டிகிட்டே இருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்டாக த்ரிஷாவை கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கான ரேட்டிங். அதெல்லாம் இன்னும் நல்லாவே எழுதிருக்கலாம். ஓரளவு சொல்லணும்னா ஒரு நல்லா இல்லாத ஒரு படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா பெருசாக தெரியாது, பட் ஒரு நல்ல படம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த ரேஞ்சு வரைக்கும் நல்லா இருந்துட்டு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸை மொக்கையாக முடிச்சா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், ஏன்டா இப்படி முடிச்சிங்க அப்படிங்கிற அதே ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு அண்ட் செகண்ட் ஹாஃபில் பாதி வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் விஷன்லாம் ஏன்டா ஒரு நல்ல படத்தை இப்படி முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் இன்னும் நல்லா முடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்ல தோணல, அதே சமயம் இது ஒன்றுமே இல்லாத படம், மொக்க படம் அப்படின்னு சொல்ல தோணல. இந்த கிளைமேக்ஸில் ஒரு பண்ண பிரச்சனைனால இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக வந்திருக்கு. மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, பட் பிஜிஎம்னு பார்க்கும்போது 2 பிஜிஎம் தான் இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் கேட்டிருப்போம்ல அந்த கடவுளே ஜிதி டியூனில் அந்த பிஜிஎம்மே, டீசரில் ஒரு பிஜிஎம் கேட்டிருப்போம்ல அந்த 2 பிஜிஎம்மையும் மாற்றி போட்டு யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கடவுளே ஜிதி பிஜிஎம்லாம் ஸ்டார்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிருந்துச்சு. அந்த பிஜிஎம் வரும்போதெல்லாம் ஒரு சைடு அந்த ஸ்டாப் ஆகும்போது தேட்டரில் எல்லாரும் அஜித்தேன்னு கத்துறது அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. பட் நிறைய இடத்துல படத்துல அந்த பிஜிஎம் ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது பாசிட்டிவ்ல போகிறதா நெகட்டிவ்ல போகிறதுல ஒரு நியூட்ரல் பாயிண்டாக கன்சிடர் பண்ணிங்க.
ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சொதப்பினதுனால ஒரு ஆவரேஜான படமாக அமைஞ்சிருக்கு. இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். எனக்கு கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகல, உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான தனித்தனி ஒப்பீனியன் இருக்கும். அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.